நற்செய்தி வாசகம். தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரைக் கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன்னிருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையைப் பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சபாத் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு சிறப்பு நாள். ஓய்வெடுக்கவும் அவருக்கு நெருக்கமாக வரவும் பிறரை அன்புடன் கவனிக்கவும். இது வெறும் விதிகளை பின்பற்றுவதற்கான நாள் அல்ல, அன்புடனும் இரக்கத்துடனும் வாழ்வதற்கான அழைப்பு. இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை நினைவூட்டுகிறார், உண்மையான நம்பிக்கை என்பது கடுமையான விதிமுறைகளில் அல்ல, அன்பிலும் கருணையிலும் வெளிப்படுவது என்று. இயேசு சபதா நாளில் ஒருவரை குணப்படுத்தியபோது அவர் காட்டியது பிறரின் நலனை பார்த்துக் கொள்வது எந்த விதியையும் விட முக்கியமானது என்று. நாமும் அவரின் உதாரணத்தை பின்பற்றுவோம், அன்பில் சுதந்திரமாக வாழ்ந்து இரக்கத்தால் வழிநடத்தப்பட்டு நம் செயல்களில் நன்மை வெளிப்பட செய்வோம். ஆண்டவரின் சட்டம் கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அது வாழ்வையும் அன்பையும் வளர்ப்பதற்காகவே கொடுக்கப்பட்டது. செயல். இன்று உதவி தேவைப்படும் ஒருவரை, அது உங்கள் அயலவர், நண்பர் அல்லது ஒரு அந்நியராயிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவருக்கு உங்கள் அன்பையும் உதவியையும் வழங்குங்கள். அதன் மூலம் ஆண்டவரின் அன்பை உங்கள் செயல்களால் வெளிப்படுத்துங்கள்.